ஐயா வணக்கம் ஐயா. நாங்கள் விருதாச்சலத்திலிருந்து வரோம். சுற்றுச்சூழல் பாசறை நாம் தமிழர் விஷயம் இதில் என்னன்னாங்க ஐயா, ஏற்கனவே நீங்கள் தடை பண்ணியிருக்கீங்க. இந்த அரசாங்கம் தடை பண்ணியிருக்கு. 2019 பண்ணியிருக்காங்க. வனத்துறையும் பண்ணியிருக்கு, சுற்றுச்சூழலும் பண்ணியிருக்குங்க. ஆனால் அது யாரும் மதிக்கிறது இல்லை. இப்போ புதிய ஆட்சி இருக்கு. இந்த கடலூர் மாவட்டம் இந்த ஆட்சித்தலைவர் மூலிமா நீங்கள் அரசுக்கு நீங்கள் செவி பண்ணணும். உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் எங்கே போய் நின்றாலும் உங்களை சுற்றி ஒரு 5 அடியில் ஒரு கப்பு இருக்கும். கல்யாணம், காது குத்தி, கருமாறு, மகிழ் துக்கமாக இருந்தாலும் சரக்கு அடிக்கிறான். மெயின் சரக்கு. நீங்கள் மது தடை பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் இது பிளாஸ்டிக் மெயின் இதுதான். இந்த அரக்கனை இதை தடை பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சரிங்க தடை பண்ணிட்டோம், வேற என்னங்க அப்படின்னா, நீங்கள் இதை திரும்ப பெறணும். தயவு செஞ்சு அரசாங்கம் இந்த ஏற்கனவே இருக்குல்ல, தமிழ்நாடு முழுக்க இருக்குது. அதை நீங்கள் குறைந்த விலைக்கு ₹1 50 காசு கிலோ அப்படின்னு சொல்லி இந்த அரசாங்கம் திரும்ப பெறணுங்க. திரும்ப பெறணும். இந்த தூய்மையான பசுமையான தமிழகத்தை உருவாக்கணும்னு உங்களுக்கு கேட்டுக்கிறோம். கண்டிப்பாக செய்யணும். ஒரு அவேர்னஸ்க்காக தான், உங்களை எதுவும் தொந்தரவுக்காக இல்லை. கண்டிப்பாக நீங்கள் புதிய முதலமைச்சர் ஐயா சிஎம் நீங்கள் சொல்லுங்க. தயவு செஞ்சு இதை தடை பண்ணி இது தடை பண்ணிட்டாங்கன்னா இந்த ஒரு நடவடிக்கை உங்களை பொண்ணு எழுத்துக்களால் பொறிக்கப்படும் கண்டிப்பா. ஏன்னா மக்கள் தொகையை விட இது அதிகமாகிடும். இன்னும் நிறைய இருக்கு. அதுதான் நீங்க எங்க போனாலும், நீங்க ஒரு கள ஆய்வுக்கு போறீங்க, சரி ஒரு யூரின் போய் பாஸ் பண்ணாலும் போவீங்க, உங்களை சுத்தி இதுதான் கிடக்கும். நிலத்தடி நீர் மாசாகுது. இதுல மழை தண்ணி பெஞ்சுன்னா தேங்கும், டெங்கு, மலேரியா, கொசு எல்லாமே இதுல வரும். இதனால உங்களை நாங்க முழுமையா நம்புறோம். நாங்களும் பல போராட்டங்களை நடத்துறோம். சரி, சரிங்க. ரொம்ப நன்றிங்க. அனுமதிக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார்.